சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. வாவ். ஒடையுது. வாவ். ஓகே. நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி செய்ய போறோம். குறிப்பா இந்த குட்டிக்கு பிடிச்ச பிரியாணி. ஆனா இவ்வளவு தான் சாப்பிடுவாரு. ஆனா பிரியாணி தான் பிடிக்கும். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது திண்டுக்கல் பிரியாணி. எல்லா பிரியாணியும் பிரியாணினாவே ஒரு டேஸ்ட்டு தான். அதில் திண்டுக்கல் பிரியாணினா டேஸ்ட்டு தான். நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு என்ன எடுத்துருக்கோம்னா கடலெண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்து வச்சுருக்குறோம். திண்டுக்கல் பிரியாணிக்கான ஸ்பைசஸ் இது மட்டும்தான். பிரியாணி இலையே இல்லாமல் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனைஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய்க்கு ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு மட்டும் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த தாளிப்புக்கு நெய் எண்ணெயில் சேர்ந்து அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுத்தது இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டோன்னா ஆனியன் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன் நம்ம இதை நல்லா வணங்கி வரணும். நல்லா வணங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள இந்த ஸ்பைசஸை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. இருந்தாலும் மட்டனோட கொழுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மட்டனோட கொழுப்பு சேரும்போது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். பிரியாணினாவே மட்டன் பிரியாணி தான். இருந்தாலும் சிக்கன் பிரியாணி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்கிறோம். இன்னைக்கு இதை போட்டுறியாப்பா கொழுப்பை அப்படியே ஆட் பண்ணுங்க. வாவ், சூப்பர் சூப்பர். இந்த கொழுப்பு நல்லா அப்படியே எண்ணெயோட கரைஞ்சிடணும். கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 பேருமே கிட்டலாமா? சூப்பர். ஏய், எப்படிப்பா கற்றுக்கிட்டீங்க? எங்கே கற்றுக்கிட்டீங்க பிரியாணி செய்ய? பிரியாணி சூப்பராக செய்வீங்களா நீங்கள்? எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? ஓகேங்க. அடுத்தது என்னங்க போட போகிறீங்க? மிளகாவா? சூப்பருங்க, போடுங்க. போட்டிங்களா எல்லாம்? சூப்பர்ப்பா. ஏன்பா கண்ணாடி கேட்குறீங்க? நெருப்பு கண்ணில் படுதா? புகைப்படுதா? அதனால் கண்ணாடி வேணுமா? சரி, காரில் இருக்குது எடுத்துகிட்டு வந்துக்கலாமா? ஓகே, அம்மாவை எடுத்துகிட்டு சொல்லு. என்ன இருக்குது காரில்? கண்ணாடியா? கண்ணாடி எடுத்துட்டு வைப்பா பிள்ளைக்கு. ஆனியன் சூப்பராக வெந்துருச்சு. நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. நம்ம அப்படியே கலர் சூப்பராக கிடைக்கும் பிரியாணிக்கு. ஓகே, இப்போ புதினா ஆட் பண்ணிக்க போகிறோம். சூப்பர் புதினா. ஓகேப்பா. புதினா போட்டோன்னே அந்த ஸ்மெல் வருது பாருங்க, சூப்பராக இருக்கு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொண்டு வாப்பா. இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். பூண்டு அதிகமாக எடுத்து வச்சிருப்போம், இஞ்சி கம்மியாக இருக்கு. இப்போ போட்டுடலாமா இன்னைக்கு? ஓகே, போட்டாச்சு. நீங்களும் போடுங்க, அங்கே வச்சிருங்க. சூப்பராக எல்லாமே குக்காகி வந்துடுச்சு. அப்படி பாருங்களேன், அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். பார்க்குறதுக்கே இதையே தனியாக வச்சு சாப்பிட்லாம் அப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா ஸ்பைசஸும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அப்படியே சட்னி மாதிரி சாந்து பதத்தில் அரைச்சி வச்சுருக்குறோம்.
கொஞ்சம் தண்ணி எதுக்காக விட்டுருக்கோம்னா பவுடரில் கொஞ்சம் அந்த ஏலக்காய்லாம் சரியாக அரைப்படாது. அதனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா ஏலக்காய் கூட எல்லாமே அரைப்பட்டுரும். இப்போ அதில் சேர்த்துற வேண்டியதான். மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே டெம்ப்டிங்காக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ண போகிறோம். செய்யுங்கப்பா. நல்லா கிண்டுங்கடி. சூப்பர். மல்லி போட்டாச்சு. நம்ம லைட்டாக கறி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அரிசிக்கு அளந்து வச்சுருக்கிற தண்ணி கிடையாது இது. இது சும்மா கறியை வேக வைக்கிறதுக்காக லைட்டாக மட்டும் தண்ணி. உள்ளே போடுங்க, கீழே போட்டுருங்க. ஆமாப்பா. இந்த தண்ணி இப்போ எதுக்காக ஆட் பண்ணோம்னா நம்ம அந்த மசாலாலாம் இருந்துச்சுல்ல அது வந்து கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. நம்ம விறகுல செய்கிறோம், அது அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம். இங்கே பாருங்களேன், இப்போ கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்கவே இல்லை. நல்லா இருக்குது. இப்போ கறி ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அப்படியே பெருசாக பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனில் வந்து ரொம்ப குட்டியாக போட்டோம்னா பிரியாணிக்கு வந்து சிக்கன் உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பீஸாக வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம 1.5 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ கறி. இதை நல்லா பரட்டிக்கலாம். பரட்டி கொஞ்சம் வேகட்டும். அந்த மசாலாலாம் அப்போ தான் இறங்கும் கறியில். அவ்வளோதான், ஒரு பரட்டி விட்டாச்சு. அந்த மசாலா கறியில் இறங்கட்டும். நம்ம செய்கிற பிரியாணியில் இதில் தக்காளியே போடல பாருங்களேன். திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷலே அதுதான். தக்காளி கிடையாது, பிரியாணி இலை கிடையாது, மசாலாவெல்லாம் அரைச்சி போடும். அதுதான் திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷலே. இதை அடிக்கடி கிண்டிகிட்டே இருந்தோம்னா பீஸ் உடஞ்சி போயிடும். லெமனாப்பா? ஓகேப்பா. அடிக்கடி கிண்டிகிட்டே இருந்தோம்னா பீஸ் உடஞ்சிருக்கும். இப்போ இந்த மசாலில் போடவும் பாருங்களேன், மசாலில் போடவும் அந்த கறியிலையும் அந்த மசாலா இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நிக்கிலன் உப்பு தாங்க. நிக்கி உப்பு தாங்கப்பா. கொடு அப்பா கொடுங்க. கொண்டு வாங்க. வாங்க, இங்கே வந்து போடுங்க. இங்கே வாங்கப்பா. அப்படியே கொண்டு போ. உப்பு பொண்ணு நிறையா போட்டிங்களா? என்ன போட்டீங்க? உப்பா? சூப்பருங்க. இன்னும் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறிக்கும் தண்ணிக்கும் தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டு கூட நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு போதுமா என்னான்ட்டு. இப்போ அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்களேன். கறியிலேருந்து அப்படியே எண்ணெய், இந்த மசாலாலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். தயிர் இப்போ போட்டுக்கிறேன். ஓகே டி. தயிர் ஒரு 100 கிராம் தயிர். நீங்கள் வந்து போடுறீங்களா? வாங்க, ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஃபுல்லாகவே ஊற்றிடுங்க. சூப்பருங்க. செம்மையாக இருக்குங்க. அடுத்த லெமன் வந்து அடுத்ததுங்க. ஒரு லெமன் வந்து எடுத்துகிட்டு வந்து புளிஞ்சு விடுங்க. இந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால அந்த கறியை வந்து ஒரு சாஃப்டாக வச்சுக்கும். கறி அப்படியே நல்லா வெந்துருச்சு.
ஓகே, இப்போ தண்ணி ஊற்றலாம் நிகிலன். தண்ணி வந்து ஒரு படிக்கு 2 படி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி எடுங்க நிகிலன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேப்பா. என்ன பண்ண போறீங்க? லெமன் ஊற்ற போறீங்களா? லெமன் நீங்கள் புழிஞ்சிருவீங்களா? அப்பா போட்டுட்டுங்களா? நீங்கள் தான் புழிவீங்களா? இந்தாங்க. ஏய் சூப்பர்ப்பா. ஏய் எப்படா புழிஞ்சிட்ட? சூப்பர் சூப்பர். லெமன் ஒரு 1/2 லெமன் போதும். நம்ம ஃபுல்லாக புளியில, அதனால் ஒரு லெமனை ஃபுல்லாகவே அப்படியே புழிஞ்சு விட்டுறோம். பாதியை வச்சிடுறோம். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அழுத்த வேணாம். அப்படி பாதியை வச்சிடலாம். இது இப்போ நல்லா கொதிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிய விட்டுருக்கோம். கொதிதான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா புகை வருது, பார்ப்போம். அந்த கலரே பாருங்களேன், அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்குது. கறியும் பாருங்களேன், அந்த மசாலா இறங்குனது அந்த கலரே, கறியோட கலரே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வெந்தும் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக அப்படியே உள்ள ஜூஸியாக நல்லா இறங்கியிருக்கு கறிக்குள்ளே. கறியை பார்க்கும்போதே தெரியுது. வாவ், செம்ம சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, இப்போ அந்த பச்சை வாடையும் அப்படியே போயிடும். அந்த தண்ணியில் வேகும்போது அந்த பச்சை வாடையும் போயிருக்கும். நம்ம அடுத்தது அரிசி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னைக்கு அரிசி போட்டுடலாமா? ஓகே, தண்ணி நல்லா கொஞ்சம் வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். வாங்க 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 போட்டுடலாமா? நீங்களும் வாங்க வாங்க. சேர் எதுக்குங்க, உட்காந்துக்கணுமா? சரிங்க வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறீங்களா? போடுங்க. ஓகேங்க, சூப்பருங்க. அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி போட்டுறேன்ப்பா. நீங்களும் எடுத்து போடுங்க. சூப்பர். ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். ஓகேங்க, கொடுங்க. தேங்க்யூ. இது உங்களோடதா? உங்களோட கரண்டிங்களா? நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணுற கரண்டிங்களா? ஓகேங்க, சூப்பராக இருக்குங்க இந்த கரண்டி. நல்லா ஈவனாக கிண்டி விட்டுருலாம். என்னப்பா இதுங்களா? வெயிட்டாக இருக்குங்க. நல்லா கொதிஞ்ச தண்ணியில் அரிசியை போட்டுட்டோம். நல்லா ஈவனாக கிண்டி விட்டுட்டோம். உடனே வந்து தம்மை போட்டுறக்கூடாது. இது அப்படியே இதிலே லைட்டாக குக் ஆகிட்டே இருக்கணும். அடுப்பு ரொம்ப ஹையாகவும் வேணாம். குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் அப்படியே மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து விறகு அடுப்பில் செய்கிறோம். விறகு கொஞ்சம் லைட்டாக எரியிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நல்லா வேக விட்டுறணும். இல்லைன்னா ரொம்ப ஹையாக வச்சுட்டோம்னா அரிசி வந்து அப்படியே நறுக்கரிசியாக விழுந்து போயிடும். சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்டர் வந்து மாறும். நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அப்படியே நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே மீடியமான இதில் வச்சுருந்தோம்னா சூப்பராக நல்லா அரிசி வெந்திருக்கும். அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கிட்டோம்னா போதும். அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிண்டி விட்டுக்கிறோம். பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தம்மை போட்டு விட்ற வேண்டியதான். ஒரு 20 நிமிஷம் நல்லா தம்மில் இருக்கட்டும். கீழேருந்து எல்லாமே எடுத்துட்டோம். மேலே மட்டும் போட்டு வச்சுருக்கோம். அந்த நெருப்பில் இருக்கட்டும். ஓகே, ரெடி ரெடி. இன்னைக்கு எடுத்துடலாமா? தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு.
எடுத்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு, நல்லா எப்படி வந்திருக்குன்ட்டு பார்ப்போம். வாவ், அப்படியே அந்த வாசம் அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் சாப்பிட்ட மாதிரி அந்த பிரியாணி வாசம் வருதுல்ல, சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, வாவ். அப்படியே அந்த மசாலா அரிசியில் எப்படி இறங்கியிருக்கு, அரிசியில் மட்டுமா இறங்கியிருக்கு, இந்த பீசஸும் அப்படியே உடையாமல் சூப்பராக வந்திருக்குது, நல்லா வெந்திருக்கு சூப்பராக. இங்கே வருங்களேன், இந்த பீஸ்லாம் போட்டது எப்படி போட்டோமோ அப்படியே இருக்குது, உடையவும் இல்லை, மசாலா சூப்பராக இறங்கியிருக்கு. அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வாவ். நீ சாப்பிட்டு பார்க்குறியா இன்னைக்கு? நிகிலனுக்கு ஆரி தான் வேணுமா? சரி. இந்த ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படி போடையிலே தனித்தனியாக ஒவ்வொரு அரிசியாக அப்படி விழுகுது. வாவ். நீ சாப்பிட்டு பார்க்குறியாப்பா? சூடாக இருக்கும்ப்பா. உனக்கு சூடாக இருந்தால் பிடிக்காது. சரி எடுங்க, இருங்க அப்பா எடுத்து தட்டா. குட்டியே தான். எப்படி இருக்கு? சூப்பராக்கா. உண்மையாலுமே திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி தான். வேற லெவல். குட்டீஸ் என்ன பிடிச்சிருக்கா? வந்து எடுக்கிறீங்க. எப்படிங்க இருக்கு? சூப்பராக்கா. அப்படியே போட்டுக்கோங்க, அப்பதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். திண்டுக்கல் பிரியாணி நம்ம ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. அதை எடுக்கும் போதே அதோட பக்குவம் நல்லாவே இருக்குது. அது தனியாக கறி இல்லாமல் சாப்பிடும்போது கூட சூப்பராக தான் இருக்குது. இந்த பீசஸ்லாம் வாவ், அப்படியே லேயராக உடையுது. வாவ், பீஸோடு வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம. திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல். இது எங்கள் அம்மா செஞ்சது, செம்மையாக இருக்கும். மிளகு போட்டு பரட்டி எடுத்திருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ தனி வீடியோவாக போடுறோம் பாருங்க. பிரியாணினாவே ஆனியன் ரைத்தா தான். அது என் ஒய்ஃபுக்கெலாம் பரோட்டா சாப்பிட்டா கூட ஆனியன் ரைத்தா கேட்பான். சூப்பர்.